பிரதம மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் விருது. மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் ஆண்டுதோறும் இந்த திட்டத்தை இந்த விருதை வழங்கிட்டு இருக்காங்க. யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா, தன்னலமற்ற செயல்களை செய்த குழந்தைகள், வீரத்தீர செயல்களை செய்த குழந்தைகள் மற்றும் விளையாட்டு, சமூக சேவை, அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய இடத்துல சமூகத்தில் பரவலாக வெளிப்படைய தாக்கத்தை ஏற்படுத்திய குழந்தைகளுக்கு இந்த விருதை வழங்குகிறாங்க. இதற்கான தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் இந்தியாவில் வசிப்பவராக இருக்க வேண்டும், 18 வயதுக்குள்ள இருக்கவராக இருக்கணுங்க. விவசாயிகளுக்கான நாமாழ்வார் விருது தமிழக அரசு வழங்குறது. இது தமிழில் பார்த்தீங்கன்னா அங்கக வேளாண்மையில் சிறந்த விளங்கும். அங்கக வேளாண்மைங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ஃபார்மிங், அதாவது செயற்கையாக செயல்படுத்தக்கூடிய எந்த ஒரு செயற்கை உரங்களையும் பூச்சிக்கொல்லிகளையும் பயன்படுத்தாமல் இயற்கை முறையில் விவசாயம் செய்கிறதா ஆர்கானிக் ஃபார்மிங். அதை யார் செய்கிறாங்களோ, எந்த விவசாயிகள் செஞ்சிட்ருக்காங்களோ அவங்களுக்கு ஊக்குவிக்கும் வகையில் இந்த விருது வழங்கப்படுதுங்க. அந்த விருதுக்கான தகுதி பார்த்திங்கன்னா, குறைந்தபட்சம் 1 ஏக்கர் பரப்பரப்பில் ஆர்கானிக் ஃபார்மிங்கை செஞ்சுருக்கணும். குறைந்தபட்சம் 3 ஆர்கானிக் ஃபார்மிங்கில் அங்கக வேளாண்மையில் ஈடுபட்டு முழு நேர அங்கக விவசாயியாக இருக்கணும். அதாவது ஒரு வருஷத்தில் 3 தடவையாவது அது செஞ்சு ஆர்கானிக் ஃபார்மிங்கில் பயிரிட்டு அதை அறுவடை செஞ்சுருக்கணும். 1 ஏக்கர்லையாவது அது செஞ்சுருக்கணுங்க. இதற்கு பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபாய் பணப்பரிசுமே பாராட்டுமே குடியரசு தினத்தன்னைக்கு வழங்குறாங்க. ஒரு நிலையம் ஒரு தயாரிப்பு, 1 ஸ்டேஷன் 1 ப்ராடக்ட். இது மத்திய அரசினுடைய ஒரு திட்டங்க. இது ரயில்வே செயல்படுத்திட்டு இருக்க ரயில்வே அமைச்சகம். அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உள்ளூர் மற்றும் உள்நாட்டு தயாரிப்புகளை ஊக்குவிக்கும் விதமாக அது சந்தைகளை எடுத்துகிட்டு போகிறக்கு விதமாக பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷன்லையுமே ஒரு பிரத்யேகமாக ஒரு பொருளுக்காகவே அதை உருவாக்கியிருப்பாங்க. உதாரணத்துக்கு இப்போ ஒரு ரயில் தஞ்சாவூர் கிராஸ் பண்ணி போகுதுங்களா, தஞ்சாவூரில் ரொம்ப ஃபேமஸான பொருள் எது? தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை பொருளுங்களா. அப்போ அந்த பொருளை அங்கே விளம்பரப்படுத்துவதற்காக அங்கே இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷனில் அதை வச்சுருப்பாங்க. அதாங்க இது கூட உதாரணம். இதன வரைக்கும் பார்த்தீங்கன்னா 782 ரயில் நிலையங்களில் 880 ஒரு நிலையம் ஒரு தயாரிப்பு விற்பனை நிலையங்கள் செயல்பட்டு வருதுங்க. ஸ்வமிதா திட்டம், அதாவது சர்வே ஆஃப் வில்லேஜஸ் மேப்பிங் வித் இம்ப்ரூவ்டு டெக்னாலஜிஸ் இன் வில்லேஜஸ். அதாவது கிராமங்களை கணக்கெடுப்பதற்கு நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்திக்குதுங்க. அதான் இந்த திட்டத்துடைய நோக்கம். பஞ்சாயத்து ராஜ் மற்றும் மாநில வருவாய்த்துறை, பஞ்சாயத்து ராஜ் துறை மற்றும் இந்திய நில அளவைத்துறை இவர்கள் இணைந்து கூட்டு முயற்சியில் செயல்படுத்துகிறாங்க. அதாவது ட்ரோன் மூலிமா ஒரு கிராமத்தை படம் எடுத்து அதன் மூலிமா ஒரு ஒரு லேட்டஸ்டான ஒரு மேப்பை உருவாக்குறதாங்க இந்த திட்டத்துடைய, ஒரு கிராமத்துக்கான ஒரு நவீன மேப்பை உருவாக்குறது இந்த திட்டத்துடைய நோக்கமுங்க. சமுத்திராயன் திட்டம். சமுத்திராயன் திட்டம்ங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆழ்கடல் ஆராய்ச்சி. ஆழ்கடலில் இருக்கக்கூடிய கனிமங்களை எடுக்கணுங்கிறதுக்காக அங்கே ஆராய்ச்சி செய்யப்படக்கூடிய ஒரு திட்டம் தாங்க இது. இந்த திட்டத்திற்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்திய பெருங்கடலின் மத்திய படுக்கையில் சர்வதேச கடற்பகுதி, அதாவது இந்திய பெருங்கடல் இருக்கக்கூடிய பகுதியில் சாகர் நிதி என்ற ஆராய்ச்சி கப்பலை பயன்படுத்தி 2022 ஆழ்கடல் கனிம ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது. அதன் கீழே இப்போ பார்த்தீங்கன்னா ஓஷன் மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன் 6000 எனப்படக்கூடிய ஒரு நீர்மூழ்கி கப்பலை பயன்படுத்தி இப்போ மீண்டும் ஆய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளதுங்க. நமக்கு சமுத்திராயன் திட்டம் அப்படிங்கிறது எதனுடன் தொடர்புடையங்க நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆழ்கடல் ஆராய்ச்சிங்கிறது என்ன அப்படிங்கிற ஒரு பேசிக்கான புரிதல் இருக்கணுங்க.